கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்திலே தொங்கவிடப்பட்டோர் யாவரும் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியிருக்கிறபடி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம், திருச்சட்டத்தின் நிமித்தம் உண்டான எல்லா சாபங்களில் இருந்தும் நம்மை மீட்கும்படியாக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை எல்லா சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு சாபம் இராது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் சபிக்கப்பட்டு இருக்கிறோம் பிரதர், எங்க வீட்டுல சாபம் குடியிருக்கிறபடியினாலே எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு என்றைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கு நம்முடைய சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிட்டது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் வீட்டில் சாபம் இராது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் சாபத்தை விசுவாசிக்காதீர்கள், ஆசீர்வாதத்தை விசுவாசியுங்கள். சாபத்தை குறித்து பேசாதீர்கள், இயேசுவை குறித்து பேச ஆரம்பியுங்கள். உங்கள் வீடு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.